கிடையாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று ஹீரோ உண்டு. இவருக்காகத்தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன். திரு ரகுபதியை இருக்கிற ஆட்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. திரு ரகுபதி அவர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். அதுபோல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ திமுகவில் பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் பொருட்படுத்தல. நீங்க தவறி வழி தவறி பாதை தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க. நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் நீங்க ஓட்டலாம். இன்றைக்கு இதையும் புரட்சி தலைவி அம்மா பெயரை தான் காலேஜுக்கு இருக்குது, ஜே காலேஜ். அப்படி அந்த காலேஜ் வச்சுக்கிட்டு அம்மா அதிமுக அரசிய அம்மா கட்டி காத்த இயக்கத்தை அவதூறா பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ எம்எல்ஏ இருக்கும் போது எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? இதுக்கு யாரு காரணம்? அதிமுக காரணம். அதிமுக என்ற பேர் இயக்கம் உங்கள் பின்னே இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு அமைச்சர் என்ற முகவரி கழிச்சு இன்றைய தினம் அந்த அமைச்சருடைய முகவரியில் தான் திமுகவிலே உங்களை இணைச்சிருக்கிறாங்க. நீங்க போய் கூவுங்க, நாங்க வேண்டாங்கல்ல. இவர் மட்டுமா? அதிமுகவிலிருந்து 8 பேர் திமுக அமைச்சராகிறாங்க. அதிமுக போனவங்க 8 பேர் திமுக அமைச்சராகிறாங்க. அப்படின்னா அந்த கட்சி செல்வா கலந்துட்டது, அந்த கட்சி திவாலாகி போச்சு. இங்க இருக்கிற போய் தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, திமுக இரவென்றும் பகலென்றும் உழைத்து அந்த கட்சி வளர்த்தவர்களுக்கெல்லாம் அங்க இடம் இல்ல. இந்த நம்முடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேறி திமுக போய் அடைக்கலம் போய் அடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் நல்ல நல்ல இலக்கா. இவங்க தானே கரெக்டா கூவுவாங்க, இவர் தானே கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்ப்பாங்க. திமுக கட்சிக்காரர இன்றைய திமுக தலைவர் நம்பல, திரு கருணாநிதி குடும்பம் நம்பல. அதிமுகவில் அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்றைக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் கோவச்சுக்கிறாங்க. இருக்கிற உண்மை தானே சொல்லி ஆகணும், சொல்லாமல. இங்கிருந்து ஒருத்தர் போனார், 8 பேர்ல ஒரு ஆள். அங்க டாஸ்மாக் கடை 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. அதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது. அதுல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க. யாரு? ஆக 10 ரூபா பாலாஜின்ட்டாரு. நாடு பூரா தெரியுதுல்ல, எல்லாம் அடையாளம் காட்டிட்டீங்க. அவர்களுடைய அடமொழி பேரு 10 ரூபா பாலாஜி. 10 ரூபா பாலாஜினா அவரை தான் குறிக்கும், அப்படித்தானே? அது நீங்க தானே சொல்றீங்க, உங்கள் மொழி வந்து நான் சொல்றேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு அறிக்கை விடுவாங்க. ஆக 10 ரூபாய ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும்ல, அனுப்புவீங்களா? இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் கரெக்டா வசூல் பண்ணணும்ல, மைண்ட்ஸ். ரகுபதி அவர்களே, பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்லா ஒழுக்கமா நீங்க இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்டா தப்புவீங்க. கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது, கீழ் இருக்க சக்கரம் மேல வரும், அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்ப இந்த திமுக உங்களை காப்பாத்தது. திமுக எப்பவுமே அந்த கட்சியை காப்பாத்தல வரலாறே கிடையாது. திமுக கட்சி அவை கட்சிக்காரரை காப்பாத்தின வரலாறே கிடையாது. அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக காரன் விட்டுட்டு அதிமுக காரன் கூட மந்திரி பதவி கொடுப்பாங்க? திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது. அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்க சிறந்த அமைச்சர்னா, சிறந்த அமைச்சர் சொன்னா யார் அதிகமா
மேலிடத்து கப்பம் கட்டுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர் திமுகவில். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறான். அப்படியே வந்தாரு. அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர், அவர் முதலமைச்சர் இருந்தார். அவருக்கு பிறகு அவருடைய மகன், அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தாரு. அதனுடைய திமுகவுடைய லேபிள்ல அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க. அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. இது என்ன கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது? இவரெல்லாம் வர வேணுமா? அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அது வக்காலத்து வாங்குறதுக்கு தானே அவரை திமுக காரர் போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் பேசுறது இல்ல. ஒரிஜினல் திமுக காரரு யாரும் இப்படி பேசுறது இல்ல. ஏன்னா அவர்கள் உழைச்சு ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் நமக்கு எதிரி தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அவர் எதிரணியில் இருக்கார். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார். அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் அவர் தான். இப்போ அப்படிப்பட்டவர் துணை முதலமைச்சர் கொடுக்காத உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காரு. இந்த ரகுபதி அவர்கிட்ட பத்தி பேசுறாரு. கேவலமா இல்ல? நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திரு ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை. அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே ஆயிடுச்சு. எல்லாம் உஷாரா இருங்க. மாநகராட்சியில் இருக்கிற மக்கள்லாம் உஷாரா இருக்கணும். கடை வச்சிருந்தீங்களா, வரி கட்ட போனா அது ஒரிஜினல் ரசீதியானு பாருங்க. இல்ல போலி ரசீதி போட்டு பில்ல போட்டு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. மதுரையில் 200 கோடி இப்படி வரி வசூல்ல முறைகேடாக நடந்ததாக பத்திரிகையில் செய்தி, அரசு குறிப்பு செய்தி. 200 கோடி வரி வசூல் செய்தல முறைகேடா செஞ்சிருக்கிறாங்க. அதுல இப்ப 8 அதிகாரி இந்த அரசாங்கத்தின் மூலமா கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற பல மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த மாநகராட்சியில் இருக்கிற நம்முடைய கடை வைத்திருக்கும் சரி, வீடு வைத்திருக்கும் சரி, நீங்கள் ஏதாவது வரி கட்ட போனா அந்த வரியில் கொடுக்கின்ற ரசீது உண்மையா என்று பரிசோதனை செஞ்சீங்க. இல்லைன்னா மீண்டும் வரி கட்ட வேண்டியதுலாம் ஆயிரும். ஏன்னா அப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னே தெரியல. போலி ரசீதி அடிச்சு மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரி வசூல் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் தேவையா? அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள். இப்போ ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி ஒரு அச்சடிக்கப்பட்ட இந்த பேப்பர்லாம் வீடு வீடா கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்து இதுல 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் இந்த அரசு அலுவலர்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்களா? அந்த அரசு அலுவலர்கள் போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல பேசி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு 46 பிரச்சனை மக்கள் இருக்கிறது தெரியுது இல்ல? ஏன் 4 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்க? 4 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்களே. 46 பிரச்சனை இருப்பதுன்னு அரசாங்கமே ஒத்துக்குது. நாம சொல்லல. அவள் அச்சடித்து கொடுக்கப்பட்ட இந்த தாள்ல 46 பிரச்சனை இருக்கின்றது. இந்த 46 பிரச்சனையும் அரசுடைய கவனத்திற்கு எங்களுடைய அதிகாரிகளுக்கு தெரிவிச்சீங்களா? தீர்த்து வைப்புன்னு சொல்றீங்களா? அப்புறம் 4 வருஷமா இந்த அரசாங்கத்தை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கவே இல்லை. இப்பதான் முதலமைச்சர் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது, 2026 தேர்தல் வருது. அதனாலதான் இப்போ திரு ஸ்டாலினுக்கு ஞாபகம் வந்து உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் யாரோட இருந்தாரே தெரியல.